வணக்கம் வணக்கம் உங்கள் காந்தி வாழ்க நலம் யூடியூப் சேனல். தினம் ஒரு சிந்தனை இந்த மாதிரி இன்றைக்கி வந்து எனக்கு காமராஜரோட நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்குங்க. என்னன்னு தெரியல. எங்கள் அப்பா வந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எம்ஜிஆர் நகரில் எங்கள் அப்பா சொந்த வீடு இருக்கும்போது எல்லாருமே எங்கள் அப்பாவை பார்த்து காமராஜர் காமராஜர் மாதிரியே இருக்கீங்களா, காங்கிரஸ்னு இருந்தாங்க. ஏன்னா எங்கள் அப்பா வந்து அவங்க மாதிரி போடுற ஷர்ட்டு, இந்த பெரிய ஷர்ட்டு, சைடில் வந்து அந்த பை, அந்த லூஸான ஷர்ட்டு, பெருசு ஆனால் வேஷ்டி, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அப்பேற்பட்ட காமராஜர் சிறப்புகள் நிறையா இருக்குங்க. நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் சில சிறப்புகள் நம்ம சொல்லி தான் ஆகணும். இன்றைய இளைஞர்களுக்கு நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. காரணம் என்னென்னா, நம்ம அதை தெரியப்படுத்தணும் ஒரு ஆசை தான். டெல்லியில் ஒரு வாட்டி காமராஜர் போயிருந்தப்போ இந்திரா காந்தி பக்கத்தில் மொரார்ஜி தேசாயா, இன்னும் 2 பிரதமர் வந்து உட்காந்துருப்பாங்க, சேரில் உட்காந்துருப்பாங்க. ஐயா வந்து அந்த ஒரு பந்தான்லாம் கிடையாது, அந்த எதுவும் ஆணவமே இல்லாத ஒரு மனிதன் எப்படி இருப்பான், யாருக்கும் அடங்க மாட்டாப்புல. அந்த கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாப்புல. 2 பேர் பக்கத்தில் 2 பிரதமர், பின்னாடி வர இன்னொரு பிரதமர் நிற்பாங்க. அப்பேற்பட்ட காமராஜர் தமிழகத்துக்கு 9 அணைகள் கட்டிய காமராஜர். இன்னும் பேர் சொல்லுங்க, தமிழகத்துக்கு அவர் கட்டிய அணைகள் தான் 9 அணைகள், சாதாரண விஷயம் கிடையாது. அப்புறம் அதே மாதிரி நம்ம வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா, ராணி அம்மா ராணி இங்கிலா அந்த ராணின்னு ஒரு பாட்டு பாடும் போது அந்த அம்மா வரவேற்கிறது, நம்ம கார்லேருந்து இறக்குறது போகிறதெல்லாம் பார்ப்போம். அப்பேற்பட்ட மகாராணி, இங்கிலாந்து மகாராணி ஐயா காமராஜர் ஆட்சியில் இருக்கும் போது இங்கிலாந்து போயிருந்தப்போ அங்கே அந்த அம்மா உட்காரும் போது அந்த வீட்டுக்கார் மட்டும்தான் அவங்க உட்காருவாங்க. மற்ற எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஸ்டாண்டிங் தான், யாரும் உட்கார்றதுக்கு அலோவே கிடையாது. ஆனால் இங்கிலாந்தோட இன்னும் அந்த சட்டம் இருக்குது. ஆனால் காமராஜர் ஆட்சியில் இருக்கும்போது இங்கிலாந்து போயிருந்த அப்போ அந்த அம்மா வந்து காமராஜர் உட்கார வச்சு அவங்க சர்வே பண்ணாங்க. இந்த வரலாறு யாருக்குங்க உண்டு? காந்திக்கு கிடையாது, நேருக்கு கிடையாது, எப்பேற்பட்ட பெரிய ஆளுங்களுக்கே கிடையாது. ஆனால் அந்த ராணி காமராஜருக்கு உணவு பரிமாறினாங்க. இதெல்லாம் பெரிய ரெக்கார்டுங்க. 9 அணையை கட்டிய வள்ளல், கல்விக்கு கண் கொடுத்த காமராஜர், பிரதமருக்கு அவ்வளோ பிரதமர் இருக்கும் போதே அவர் தன்னை யாருன்னு நிரூபித்த ஒரு தமிழன். அவருக்கு அது இல்லாமல் இன்னொரு சிறப்பு ஒன்று இருக்குங்க. அவர் இறந்தப்போ உங்களுக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்க, அவர் இறந்தப்போ 2 ரூபா சில்லற, 3 ரூபா சில்லற, 5 ரூபா சில்லற தான் வச்சுருந்தாருன்னா தெரியுமே தவிர, அவர் இறந்த பிறகு ராஜா ஜாலியிலிருந்து அந்த கொண்டு போகும்போது இயற்கை மழை அவரை நனையாமல் ஃப்ரண்ட்டில் பெஞ்சிக்கிட்டே இருக்குது, அவர் பின்னாடி ஒரு வாகனம் போயிட்டே இருக்குங்க. இதில் அந்த ஊர்வலத்தில் போனவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த வரலாறு நீங்கள் கேளுங்க. ஐயா கூட கரையராக இருப்பாருங்க, அவரான்னு தெரியாது எனக்கு. நான் தாண்டா இந்த இயற்கை எப்படின்னு இருக்கான்னு தெரியாது. இயற்கை அவங்க எப்படின்னாலும் வருவாங்க, நமக்கு சிம்டம்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் உண்மை. அவர் நனையாமல் அவருக்கு முன்னாடி இந்த மழை பெஞ்சிக்கிட்டே போகுது, அவர் வாகனம் பின்னாடி போகுது. இதெல்லாம் நடந்துதுங்க. அப்பேற்பட்டவருக்கு ஏங்க ஒரு எங்கே திரும்பினாலும் அவர் பேர் இருக்கிற மாதிரி ஒரு விமான நிலையங்க. இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், உள்ளூர் விமானம், வெளியூர் விமானம், அங்கே ஒரு காமராஜர் விமான நிலையம் வைக்கிறது என்னங்க? எங்கே பார்த்தாலும் நூற்றாண்டு விழா, இவர் நூற்றாண்டு விழா, அவர் நூற்றாண்டு விழா, அந்த வளைவு இந்த வளைவு. இன்றைக்கி ஆட்சியாளர் சொல்கிறேன், இருக்கிறவங்களே சொல்கிறேன். அவருக்கு ஒரு வைக்கலாமாங்க? நான் எந்த சமூகத்தை சார்ந்தவனே கிடையாது, அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஆனால் அவருக்கு இந்த பேரை வைக்கிறதுக்கு எல்லாம் வந்து முயற்சி எடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயா அப்பேற்பட்ட பேர் புகழ், ஆனால் 10 காசு கணக்குன்னு செஞ்சுக்காதவர், திருமணம் ஆகாதவர், நிறையா இருக்குது இன்னும். ஆனால் இதை நான் சொன்ன டாபிக் சில பேருக்கு தெரியாது. இந்த இளைஞர்களுக்கு வணக்கம், உங்கள் காந்தி.